எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ஒரு புத்தம் புதிய நாளுடைய தொடக்கத்தில் இருக்கும் மற்றும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய நாள் எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும். அந்த இறைவன்கிட்டையும் இயற்கைக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். கூடவே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. லவ் கரு, உங்களை பார்க்கணும் போல இருக்குது. என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லி அழணும் போல தோணுது. ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ற லவ் கரு. பல வருட காதல் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்லாம் தெரியல. எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்னுடைய லைஃப் நல்லா இருக்குமா, அதுதான் காரணமா? நான் உடனே ஒன்று தான் கேட்குறேன். நீ போ, ஆனா உன் சார்பில் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போன்னு சொல்றேன். என்ன வேணும்னு கேட்டான். உன் சார்பா எனக்கு ஒரு உயிர் வேணும். ஆமா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போ, நான் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிக்கிறேங்கிறேன். பைத்தியக்காரத்தனமா பேசுறேங்கிறான். பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தெரியுது, பட் விட்டுட்டு போறது அதை விட பைத்தியக்காரத்தனமா இருக்கும் போல இருக்கு. அவன் இல்லாம செத்துருவேன் போல தோணுதே. அந்த ஆப்சன்ஸை நான் மறக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனுடைய உயிர் என்கிட்ட இருந்ததுன்னா பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இது சரியா தப்பா தெரில லவ் கரு. எனக்கு எதுவுமே தெரில. நான் பண்ண போறது சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போதே அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் என் குழந்தைக்கு பேர் முதற்கொண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பையனோட பேரு ஸ்ரீநாத். எனக்கு 23 வயசு ஆகுது, அவருக்கு 28 வயசு ஆகுது. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு கூட எனக்கு தெரியல. பட் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி அழணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் இந்த தோழிக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ரேடியோ சிட்டி லவ் கரு ஆகிய என்கிட்ட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா lovegaru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழியின் மெசேஜ்ல தான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். தன்னை விட்டுட்டு போற காதலன் கிட்ட அவங்க கேட்கறது, உன்னுடைய குழந்தை எனக்கு வேணும். எஸ், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்குறாரு. அப்கோர்ஸ் அவருக்கு விவரம் என்னன்னு தெரியுது. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் விலகிறாரு. அது என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதை விட இந்த தோழிக்கு தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி புரிய வைக்கணும், தெளிய வைக்கணும்னு தோணுது. முதல் விஷயம், இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவர் போயிடுவாரா என்ன? இல்ல அப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா நீங்க அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருங்க, என்னவா வேணாலும் இருங்க. பட் உங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு குழந்தைய ஏன் இந்த சொசைட்டில ஒரு இன்ஃபீரியர் ஃபீலோட உருவாக்குறதுக்கு முற்படுறீங்க? நாளைக்கு அந்த குழந்தை தன்னுடைய அப்பா எங்கன்னு கேட்கும் போதுல நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த மாதிரி நான் லவ் பண்ணேன், உங்க அப்பா என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு, அதனால அட்லீஸ்ட் எனக்கு ஒரு குழந்தையாவது கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன், உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்களா என்ன? அதை கேட்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? சோ உங்களுடைய சுயநலத்துக்காக மற்றொரு உயிரை அந்த பூமிக்கு கொண்டுட்டு வரதுக்கு போராடாதீங்க. முதல்ல அதுவே முட்டாள்தனமான விஷயம். சரி, காதல் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனங்கள் எல்லாம் தோணும். சோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன? இந்த உலகத்துல நம்மளை விட்டுட்டு போறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் இருக்குதா என்ன? இதெல்லாம் நமக்கு நாமளே சொல்லிக்கக்கூடிய சமாதானங்கள். இந்த மாதிரியான குருட்டுத்தனமான சமாதானங்கள்லாம் நமக்குள்ளாரே உருவாகி நம்மளை போட்டு அழுத்தும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன வென்டிலேஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா நம்ம நினைக்கக்கூடிய இந்த சின்ன தீர்வு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஹி இஸ் ஜென்யூன். இது ஒத்து வராது, பைத்தியக்காரத்தனமா பேசாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துலயாவது இருக்காரு. நீங்க சொல்றதை கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லாம அது வரைக்கும் அவர் மேல எனக்கு ஒரு சின்ன மரியாதை ஏற்படுது. ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஒரு பிரிவுக்கும் அந்த உறவினுடைய ஒரு தொடக்கத்தையோ அல்லது அந்த உறவினுடைய ஒரு உயிரையோ நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறது ஒரு சொல்யூஷனோ சஜஷனோ கிடையாது. ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு நான் மெயில் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் ஸ்டே இன் டச் வித் யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த காயங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வர அந்த இறைவன்கிட்டயும் இயற்கைக்கிட்டையும் நான் பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால பண்ண முடியும். ஸ்டே டியூன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.